டிசைட் பண்ணோம். வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் முடிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் தான் நடக்கிறதுக்கு முடியும், இவ்வளவுதான். ஏன்னா அந்த பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து தவந்து போகிற மாதிரியே ஒவ்வொரு பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வெளிச்சத்தை வந்து எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பறக்க ஆரம்பிச்சிருச்சு, கிட்ட வந்துருச்சு. ஆனால் எல்லாம் குட்டிக்கிட்டே தான் இருக்குண்ணா. அப்படியே இந்த கேமரா பிடிக்கும். அப்படியே உள்ள போனால் போட்டே இருக்கு. உள்ள இறங்க முடியல. ஆமாம், யாராவது பொண்ணு அங்கே வேற பொண்ணு எடுக்கலாம். முடிஞ்சது 2 பொரியா 2 கிலோமீட்டர். இல்லை அது கேட்கும், இருக்கிறது கேட்கும். ஆமாம், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உள்ள ஒவ்வொரு தான். அங்கே ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே போகுது. உட்காந்துருக்கீங்களா? கேட் ஒன்று இருக்குன்னு சொன்னால. ஓகே சார். இந்த இடத்துல இதெல்லாம் நீங்களா எடுத்தது சார்? இப்போ ஹைட்டாக எடுத்தது இல்லை, இதெல்லாம் உள்ள ஒன்றுமே பண்ணல. ஓகே, இங்கெல்லாம் இப்படி தான் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் கிளியர் பண்ணணும். உள்ளெல்லாம் இப்படி தான் இருக்குது. இதில் இன்னுமே மண்ணு கீழே ஏன்னா ஒரு 200 வருஷமா காலங்கள்லாம் மண்ணுக்கு எதிராக இருக்குமோ டவுட். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆள் நடக்கிற ஹைட் இருக்கு பார்த்தீங்களா? சில இடத்துல மாத்திரம் சின்ன சேஞ்சஸ் வருது. கொஞ்சம் கேட்கலாம். ஒரு 1 இயர் பேக் பார்த்தீங்கன்னா இதே சேம் ஹாரிசன்ஸ் மலையாளத்தில் ஒரு 3 லோக்கல் எஸ்டேட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் டூரிசம் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 இயர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம இந்த டரைன் இந்த எஸ்டேட்டில் நம்ம ஒரு 3300 ஏக்கர் டீ பிளான்டேஷன். எங்களுக்கு கொஞ்சம் காஃபி இருக்குது, டீ இருக்குது, கொஞ்சம் ப்ரைவேட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அபவுட் ஒரு 1 இயர் பேக் ஒரு கேவ் இருக்குதா சொன்னாங்க. பட் இந்த கேவுங்க பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டு மைனிங், மைக்ரா மைனிங் இருந்த ஒரு ஏரியான்னு சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம இப்போ தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் முறையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்காலஜிக்குள்ளே கொண்டு வந்து அட்லீஸ்ட் வாட்டவர் ஒரு கேவ் இருக்குது, நம்ம அதை ஸ்டடி பண்ணலாமே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இன்னும் வேறு கொஞ்சம் கேவ்ஸ்லாம் இருக்குது. அந்த கேவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மைனிங் பிஸ்னஸ் அந்த காலத்தில் பண்ணதுக்கு பண்ணது, மைக்ரா மைனிங் இந்த ஒரு கேவில் மாத்திரம் அவங்க உள்ளே போகும்போது இது கோல்டு மைனிங் கேவ் இல்லை அப்படின்ட்டாங்க. என்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கோல்டு மைனிங் கேவ்
பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 பேர் ஒர்க் பண்ணணும். அப்போ 5-10 பேர் உள்ளே போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் பிக்கராக இருக்கும். ரெண்டாவது அந்த கோல்டு மைனிங் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா மண் எடுக்கிறது தான். அதாவது மண்ணை நம்ம எடுத்து வெளியில் கொண்டு போய் அரிச்சு அதில் தானே கோல்டு எடுக்கணும். அதுதான் வந்து இன்டென்ஷனாக இருந்துச்சு. இதில் வந்து அப்படி ஒரு ஆப்ஷனும் இல்லை. இது ஏதோ ஒரு பாசிங் கேவ் கம்பல்சரி. அப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக படிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுறேன். அருண் ப்ளூடூத் ஃப்ரெண்டில் வைங்க. அதாவது நம்மளோட எஸ்டேட்டோட ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது 1897. அப்போ தான் அந்த டீ வருது. அதுக்கு முதல்ல ஒரு 5 இயர்ஸ் அபவுட் பார்த்தீங்கன்னா கோல்டு மைனிங் பிஸ்னஸ். அப்போ அந்த ஒரு பிஸ்னஸில் அவங்களால ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ரிவர்ஸில் ஒர்க் பண்ணும்போது தான் 1800களில் பழசி ராஜாவோட ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா கூடலூரில் பார்த்தீங்கன்னா கூடலூர் தாலு வரைக்கும் அவரோட ஏரியான்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுது. அப்போ அவங்க அதுக்கப்புறம் பின்ன சரி அவரோட ஏரியாவில் இருந்தால் எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் போது இந்த ஒரு ரோடு இருக்குது இல்லைங்களா, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கோட்டமலைன்னு ஒரு ஃபோர்ட். அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது தான் தெரிய வருது, இந்த பழசி ராஜா வந்து ஃபஸ்ட்டு பழசி வரலே பிரிட்டிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரிஜினல் பேலஸ் பனமரன் ஒரு ஏரியா கண்ணூரில் அவரோட ஃபுல்லாக தகர்த்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட கடைசியில் 1800 கொல்லப்படுற வரைக்கும் காடுகளில் வந்து பல இடத்துக்கு கோட்டைகளை கட்டி மாறி மாறி வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் கட்டின ஒரு கோட்டைகள் அந்த கோட்டமலை கோட்டை. அந்த கோட்டமலை கோட்டை போகிற வழி தான் இந்த கேள்வி. அப்போ கண்டிப்பாக வந்து கோட்டைக்கு மலைக்கு போகிறவங்க வந்து நோட் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா போகிறவங்க தாக்குறதுக்காக ஒரு ஒளித்தாவளம் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனில் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடந்த பிப்ரவரி 28 நம்ம பழசி ராஜாவோட 6ஆம் தலைமுறைப்பட்ட ஒரு கொச்சு தம்பராட்டி, அதாவது நம்ம இளவரசன் தமிழர் சொல்லுவாங்க, அவங்க பேர் சுபா வர்மாவும் அவங்களுடைய டாக்டர் கிஷோர் 2 பேரும் யூஎஸ்லேருந்து இங்கே வந்து 28ஆம் தேதி இதை வந்து பழசி ஸ்கேவ்னு பேர் வச்சு அஃபிஷியலாக இனாகிரேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதான் இதோட ஹிஸ்ட்ரி.